கூட இருக்கிறார். இன்னொரு பிரதர் நமக்கு மத்தியில் இருக்கிறார். பாருங்க, வாங்க பிரதர், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் எபினேசர். தென்காசி மாவட்டம், தமிழ்நாடு தான். நாங்கள் இந்து குடும்பம் தான். இந்து குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டோம். 2012 சபைக்கு போனோம். படிப்பு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கையில் சபைக்கு போனேன். அந்த நாட்களில் பின்வாங்கி வேலைக்கு போன இந்த சென்னை பட்டணத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தேன். அப்போது அந்த இடத்துல வேலை நிமித்தம் சபைக்கு போகலை. அப்போ அந்த நிமித்தத்தில் பாவங்கள், பல நண்பர்களோடு சேர்ந்து பல காரியங்கள், பல இடங்களுக்கு போனேன். அது நிமித்தம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு பயம், எதற்கு வாழணும், ஒரு தற்கொலை எண்ணம் வேறு வந்துட்டு, தற்கொலை எண்ணம், சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டுட்டு. அப்போ அந்த சூழ்நிலையில் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி நான் தேடின உடனே ஆண்டவர் அந்த பயத்தை நீக்கி போட்டாங்க. தற்கொலை எண்ணத்தை நீக்கி போட்டு உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை தந்தாங்க. அப்போ பயம் வரும்போது என்ன ஆகும்னா, யாரோ என்ன அடிக்கிற மேய்க்கல, கொலை பண்ணது மேய்க்கல, சிந்தனையில் அப்படி போராட்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் ஏசப்பா எனக்கு விடுதலை வேணாம் ஏசப்பா, நான் செய்ததெல்லாம் தப்பு, நான் ஏசப்பாட்ட என்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கிட்டேன், நான் எங்கெங்கே போனேன், யார்கிட்ட பேசினேன், எல்லாத்தையும் ஏசப்பாட்ட நான் மறுபடியும் ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, எனக்கு மறுபடியும் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை சுத்திக்கிறீங்க, என்னை மீட்டு கொள்ளுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோடனே ஆண்டவர் மறுபடியும் என்னை ரட்சித்து பாவத்தை எல்லாம் கழுவி ஆண்டவர் என்னை பிள்ளையாக மாற்றினார். அது சரிங்க பிரதர். அப்போ ஆண்டவர் இவ்வளோ ஒரு கடினமான ஒரு பாதையில் நீங்கள் கடந்து போயிருக்கீங்க. பயம், தற்கொலை எண்ணம், இது எல்லாத்துலேருந்து ஏசப்பா விடுதலை ஆக்கியிருக்கிறார். விடுதலை ஆக்கும் போது, விடுதலையை பெற்ற பிற்பாடு உங்களுடைய சந்தோஷம், அதை குறித்து எங்களுக்கு சொல்லுவீங்களா? விடுதலையை பெற்ற மனு பயத்தில் இருக்கும்போது எப்போ மறிச்சிருமோ அப்படி எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் ஏசப்பா எனக்கு விடுதலை தரும்போது ஒரு வெளிச்சம், பிரகாசமான வெளிச்சம், அவர் வந்து ஒரு வெளிச்சத்தை தந்து நான் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஒரு வெளிச்சம் வந்தோடனே எனக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் கிடச்சிச்சு. அந்த சந்தோஷ சமாதானம் இதறின்னு பெற்றதாக இருந்துச்சு. இன்னைய வர அந்த சந்தோஷம் ஆண்டவர் தந்திருக்காங்க.